அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அருளாலும் கருணையாலும் நாம் இன்னொரு நல்ல நினைவூட்டலை இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தினமும் பல வேலைகளைச் செய்கிறான். ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை விற்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், குடும்பத்திற்காக ஓடுகிறோம், வேலைக்காக அலுவலகத்திற்கு செல்கிறோம், அரசாங்க அலுவலகங்களில் சில வேலைகளை முடிக்க முயற்சிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம். இந்த எல்லா செயல்களிலும் ஒரு விஷயம் தான் மிகவும் முக்கியமானது. அது என்னவென்றால் அல்லாவின் பரக்கத். பணம் அதிகமாக இருப்பது மட்டும் பரக்கத் அல்ல. சில சமயம் பணம் குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அமைதி இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், தேவைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். அதுதான் உண்மையான பரக்கத். அந்த பரக்கத்தை அல்லாஹ் ஒருவரின் வாழ்க்கையில் வைத்துவிட்டால் அவர் செய்யும் சிறிய செயல்களிலும் கூட பெரிய நன்மை இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் இல்லாமல், நம்முடைய வேலைகளில் நல்ல பலன் கிடைக்க, நாம் வாங்கும் பொருட்களிலும் விற்கும் பொருட்களிலும் அல்லாவின் அருள் நிறைய இருக்க, ஒரு மிக எளிய ஆனால் மிக உயர்ந்த அமல் பற்றி இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். இது மிகவும் எளிதானது. 2 நிமிடத்திற்கு கூட குறைவாக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு அமல். ஆனால் அதன் பலன் மிக பெரியது. இந்த அமல் என்னவென்றால் அல்லாவின் அழகான பெயர்களில் இருந்து 2 பெயர்களை நாம் ஓதுவது. அல்லாவின் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருந்து வந்த 2 பெயர்கள். அந்த 2 பெயர்கள் யா காதிர் யா நாஃபே. இந்த 2 பெயர்களையும் சேர்த்து 45 முறை ஓத வேண்டும். இதை ஓதுவதற்கு எந்த பெரிய நேரமும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொருளை வாங்கப் போகிறீர்கள் என்றாலும், ஒரு பொருளை விற்கப் போகிறீர்கள் என்றாலும், ஒரு வியாபார பேச்சுவார்த்தையில் இருக்கிறீர்கள் என்றாலும், வீட்டில் ஏதாவது முக்கியமான வேலை நடைபெறுகிறது என்றாலும், அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கோப்பை முடிக்கப் போகிறீர்கள் என்றாலும், அல்லது அரசாங்க அலுவலகத்தில் ஒரு வேலை முடிக்க உள்ளே செல்லப் போகிறீர்கள் என்றாலும், அந்த நேரத்தில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தஸ்பீஹை ஓதுங்கள். யா காதிர் யா நாஃபே. இதை 45 முறை மனதார ஓதுங்கள். யா காதிர் என்றால் அனைத்து சக்திகளும் கொண்டவன் என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் அல்லாஹ். எந்த காரியத்தையும் அவன் விரும்பினால் எளிதாக நடக்கச் செய்வான். யா நாஃபே என்றால் பயன் அளிப்பவன், நன்மை தருபவன் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும் என்றால் அது அல்லாவின் அனுமதியால் மட்டுமே வரும். அன்பானவர்களே, நாம் பல சமயம் நம்முடைய திறமையை மட்டுமே நம்பி செயல்படுகிறோம். ஆனால் உண்மையில் வெற்றி தருபவன் அல்லாஹ் தான். நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் அந்த முயற்சியில் பரக்கத்தை வைப்பது அல்லாஹ் தான். எனவே தினசரி வாழ்க்கையில் இந்த ஒரு சிறிய அமலை நம்முடைய பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். காலை வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் கூட இந்த தஸ்பீஹை 45 முறை ஓதலாம். ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கிறது என்றாலும் ஓதலாம். ஒரு வியாபார ஒப்பந்தம் பேசப் போகிறீர்கள் என்றாலும் ஓதலாம். இந்த தஸ்பீஹை மனதார ஓதும்போது அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு பரக்கத் கொடு. என் வேலைகளில் நஷ்டம் வராமல் காப்பாற்று. என் குடும்பத்திற்கும் என் சந்ததியினருக்கும் நன்மை அளி என்று மனதார துஆ செய்யுங்கள். இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். சில வேலைகள் எளிதாக முடிவடையும். சில பிரச்சினைகள் தானாகவே சரியாகிவிடும். சில நேரங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் உதவி தருவான். அதுதான் பரக்கத். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அமல்கள் செய்ய முடியாமல் இருந்தாலும், இப்படி சிறிய ஆனால் மிக முக்கியமான அமல்களை தொடர்ந்து செய்தால் அது நமக்கு மிக பெரிய பலனை தரும். 2 நிமிட நேரம் மட்டும் எடுத்துக்கொள்ளும் இந்த அமல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை கொண்டு வரலாம். எனவே இந்த தஸ்பீஹை இன்று முதல் உங்கள் தினசரி அமலாக மாற்றிக் கொள்ளுங்கள். யா காதிர் யா நாஃபே. இதை 45 முறை ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் வியாபாரங்களில் பரக்கத்தை வைப்பான். உங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் நன்மையை தருவான். உங்கள் வீட்டில் அமைதியை தருவான். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வம்சத்திற்கும் அல்லாஹ் நன்மை அளிப்பான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அளிக்கட்டும். நம்முடைய அனைத்து வேலைகளையும் எளிதாக்கட்டும். நஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய நினைவூட்டல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நன்மையில் ஒன்றிணைக்கட்டும்.